நீண்ட காலத்திற்கு முன்பு யோனா என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் கடவுளை மிகவும் நேசித்து பின்பற்றினான். ஒரு நாள் கடவுள் யோனாவிடம், "நீ நினிவே நகரத்திற்கு சென்று மக்கள் கெட்ட காரியங்களை செய்வதை நிறுத்தச் சொல்" என்றார். ஆனால் யோனா மிகவும் பயந்தான். நினிவே மக்கள் இரக்கமற்றவர்கள். ஆகவே அவன் அங்கு போக விரும்பவில்லை. கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக யோனா ஓடிப்போய் எதிர் திசையில் செல்லும் ஒரு கப்பலில் ஏறினான். யோனா கடவுளிடமிருந்து தப்பித்தோம் என்று நினைத்தான். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்தார். திடீரென்று ஒரு பெரிய புயல் வந்தது. காற்று கர்ஜித்தது. அலைகள் கப்பலை சுற்றி மோதின. மாலுமிகள் பயந்தார்கள். அவர்கள் தங்கள் கடவுளிடம் ஜெபித்தார்கள். ஆனால் எதுவும் உதவவில்லை. யோனா, "இது என் தவறு. என்னை கடலில் எறியுங்கள், புயல் நின்றுவிடும்" என்றான். மாலுமிகள் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் இறுதியாக அவனை கடலில் தூக்கி எறிந்தார்கள். புயல் உடனடியாக நின்றுவிட்டது. ஆனால் யோனாவோ மூழ்கவில்லை. கடவுள் ஒரு பெரிய மீனை விழுங்க அனுப்பினார். யோனா அதன் வயிற்றில் உயிருடன் இருந்தான். 3 பகலும் 3 இரவுகளும் யோனா ஜெபித்து கடவுளிடம் வருத்தம் தெரிவித்தான். பின்னர் மீன் யோனாவை கரையின் அருகில் துப்பியது. யோனா குழப்பமாக இருந்தான். இந்த முறை யோனா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நினிவே நகருக்கு சென்றான். யோனா நினிவே மக்களிடம், "தவறு செய்வதை நிறுத்துங்கள், இல்லையெனில் கடவுள் உங்களை தண்டிப்பார்" என்று பிரசங்கித்தான். மக்கள் யோனாவின் பேச்சை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தீமையிலிருந்து விலகினர். இது யோனாவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் மாறியதால் கடவுள் அவர்களை மன்னித்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து தப்பி ஓடவோ ஒளியவோ முடியாது. மேலும் கடவுள் எப்போதும் அவரிடம் திரும்புபவர்களை மன்னிப்பார் என்னும் பெரிய பாடத்தை கற்றான்.